உபயம்ங்கிறது சில நேரங்களில் மூவ் ஆகிட்டு இருக்கும், சில நேரங்களில் ஒரே இடத்துல உட்காயிடும். இப்போ வந்து ரெண்டு கேரக்டரும் இருக்கும், அது ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதை வச்சு தான் சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, சிறலக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு முதல்ல எடுத்துருவாங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதே இது அடிப்படை ஜோதிடம். இந்த அடிப்படையை ஒழுங்கா படிக்காதவங்க தான். நெல்லை வசந்தன் ஐயா சொல்லும்போது என்ன சொல்லுவாரு, இந்த பலன் சொல்ற விதம் இருக்குல்ல, இது வந்து எல்லா ஜாதகங்களுக்கும் ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடாது. 64 வகையான ஜாதகங்கள் இருக்கு. தனுசை விட சிம்மத்தை விட பெரிய பவர்ஃபுல்லான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசியில மேஷத்துக்கு தான் அதிக பவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்தால் சூரியன், தீர்த்துட்டு பேசுனா செவ்வாய். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒருத்தவங்களுக்கு சிம்மாசனத்துல உட்காரணும்னா அதுக்கு நேர் 7ஆம் இடம் வந்து கும்பம். கும்பம் வந்து கோபுரத்தை குறிக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லையா, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா. அப்ப கும்பத்தோட அனுக்கிரகம் இருந்தாதான் நீங்க வந்து திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் ஜோதிட ஆய்வாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. திருவருள் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்ல எங்களுடைய ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் வந்து 4 விதமா பஞ்சபூதங்கள் அடிப்படையில வந்து பிரிச்சிருக்காங்க. இத நேயர்களுக்கு பார்க்குற நேயர்களுக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா, இந்த நெருப்பு தத்துவம் இருக்கிற ராசிகள்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கும், அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள். கண்டிப்பாக. அதாவது ராசிகள் அப்படின்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ஆங்கிளில் பிரிச்சுட்டு வருவாங்க. இப்போ நீர் ராசி நெருப்பு ராசின்னு ஒரு பக்கம் பிரிக்கிறாங்களா, அது மாதிரி சரராசி ஸ்திர ராசின்னு ஒரு பக்கம் பிரிப்பாங்க. அப்புறம் ஆண் ராசி பெண் ராசின்னு ஒரு பக்கம் பிரிப்பாங்க. அதில் மலட்டு ராசியும் வரும். இப்போ இந்த மாதிரி வெவ்வேறு பிரிவுகளை பிரிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல இந்த ஜாதகத்துக்கு இப்போ நம்ம 9 கிரகம் இருக்கு. 9 கிரகத்துல பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன்லாம் ரொம்ப சுப கிரகம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் செவ்வாய், சூரியன், சனி, ராகு, கேதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பாவ கிரகம் நடுவாங்க. இது வந்து ஜென்ரல் கிளாரிஃபிகேஷன், அவ்வளோதான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இது ப்ளஸ்ஸா இருக்கக்கூடிய கிரகங்கள் நெகட்டிவா வேலை பார்க்கும், நெகட்டிவா இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அங்க பாசிட்டிவா வேலை பார்க்கும். அதாவது அது இருக்கிற இடம் சொல்லுவாங்கல்ல, சில கிரகங்கள் மறைவிடங்கள்ல நல்லா ஒர்க் பண்ணும். மறைவிடங்கள்ங்கிறது இந்த இடத்துல 6, 8, 12. சில கிரகங்கள் வந்து மறையாம இருந்து இருக்கிறது நல்லது. அதாவது நம்மளுடைய நண்பர்கள் வந்து வலிமை இழந்துடக்கூடாது, நம்மளுடைய எதிரிகள் பலமாயிடக்கூடாது. இதுதான் ஒரு லக்கணத்துக்குமே சுபர்கள் பாவர்கள்னு பிரிப்பாங்க. இது அடிப்படை. இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்போ நம்ம சரம் ஸ்திரம் உபயங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் நெருப்பு ராசி நீர் ராசியை பத்தி பார்ப்போம். சரம் அப்படிங்கிறது மூவிங்னு பேரு, மூவ் ஆகிட்டே இருக்கிறது. ஸ்திரம்ங்கிறது நம்ம சொல்றோம்ல, ஸ்திரமா இருக்கே அப்படின்னு கேட்குறோம்ல, அப்படி உறுதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. உபயம்ங்கிறது சில நேரங்களில் மூவ் ஆகிட்டு இருக்கும், சில நேரங்களில் ஒரே இடத்துல உட்காயிடும். இப்போ வந்து ரெண்டு கேரக்டரும் இருக்கும், அது ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதை வச்சு தான் சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திரலக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு முதல்ல எடுத்துருவாங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே இது அடிப்படை ஜோதிடம். இந்த அடிப்படையை ஒழுங்கா படிக்காதவங்க தான் நிறைய பேர் தப்பா பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஏதாவது ஒரு பாயிண்டை வச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு போறாங்க. நமக்கும் வைரலான போகணும்ல, நம்மளும் போட்டு விட்டுருவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்தது வந்து இதை வச்சு தான் எது சுபர் எது பாவர், இந்த கிரகங்களுக்கு எது நல்லதுன்னு பிளான் பண்றோம். அடுத்தது நெருப்பு ராசின்னு எடுக்கிறோம் இல்லையா. நெருப்பு ராசி, அதுக்கப்புறம் நிலராசி, அதுக்கப்புறம் காற்று ராசி, அதுக்கப்புறம் தான் வந்து நீர் ராசின்னு எடுப்போம். இப்போ ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முதல் ராசி வந்து மேஷ ராசி தானே, அதுலேருந்து 5ஆவது ராசி சிம்மம், அதுலேருந்து 5ஆவது ராசி வந்து தனுசு. அப்போ மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 1, 5, 9 காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிகோணம். இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டிங்கன்னா முக்கோணம் மாதிரி ட்ரையாங்கிள் வரும். அதான் திரிகோணம்னு சொல்லுவாங்க. இது வந்து நெருப்பு ராசி. அடுத்தது ரிஷபம், கன்னி, மகரம், அதுலேருந்து 5, 9 அதை சேர்த்திங்கன்னா அது ஒரு திரிகோணம். இது வந்து நிலராசி, நில தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது காற்று ராசி. காற்று ராசிங்கிறது மிதுனம், துலாம், கும்பம், இது 3 காற்று ராசி. அடுத்தது நீர் ராசி, கடகம், விருச்சிகம், மீனம், இது 3 நீர் ராசி. இதுலேயே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ மலை மேலே இருக்கக்கூடிய நெருப்பு, அடுப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு, காட்டுத்தீ, இந்த 3 ராசிகளுக்கும் இவ்வளவு தீயிலே இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி நிலராசின்னு பார்த்தீங்கன்னா வயல்வெளி ஒரு நிலம்,
வறண்ட பூமி இருக்குது, பாலைவனம் மாதிரி ஒரு வறண்ட பூமி இருக்குது, அது ஒரு நிலம். இந்த மார்ஷ் லேண்டுன்னு சொல்கிறோம், சதுப்பு நிலம். இந்த மாதிரி 3 ராசிக்கும் இவ்வளோ பிரிவினைகள் இருக்குது. நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறதில்ல. காற்று ராசியிலே பார்த்தீங்கன்னா தென்றல் காற்று இருக்குது, புயல் காற்று இருக்குது, சூறாவளி இருக்குது. ஆமாம். இதே மாதிரி நீரில் பார்த்தீங்கன்னா இப்போ கடகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா கடல் நீரை குறிக்கும். விருச்சிகம்னா கழிவு நீர், நம்ம கூவம் மாதிரி கழிவு நீர்களை குறிக்கிறது. மீனம் அப்படின்னு பார்க்கும்போது சுத்தையான குடிநீரை குறிக்கிறது. இப்படி இந்த வேறுபாடுகள் இருக்கு. இப்போ இதுல உங்களுடைய கேள்விகள் என்ன? முதல்ல என்ன கிரகம் இருந்தா என்ன மாதிரி இயல்பு? சில பேருக்கு அந்த இடத்துல கிரகமே இருக்காது, ஸ்கிப் ஆயிருக்கும். அப்போ அவங்களோட இயல்புகள் எப்படி இருக்கும்? அவங்க என்ன மாதிரி விஷயங்களை பார்த்து கவனமா கையாளணும்? இப்போ உதாரணமா பார்க்கும் போதீங்கன்னா, இப்போ நான் வந்து அடிப்படையில் ஜோதிடரும் கிடையாது, ஜோதிடத்தை வந்து ப்ரொஃபஷனலாகவும் எடுக்கிறது இல்லை, ஜோதிடத்தை தொழிலாகவும் எடுக்கல. பட் ஜோதிடத்தில் வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 1996 நெல்லை வசந்தன் ஐயாவோட தொடர்பில் இருந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் ஜாதகம் பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்து கட்டம் போட்டு கொடுக்குற வேலை, அவர் பலன் சொல்கிறத பார்க்குறது, தொடர்ந்து அவரோட இருந்துகிட்ருக்கேன். அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் ஒரு கிரகங்களை பற்றி சொல்கிறது, ஜாதக வெரைட்டிகளை பற்றி சொல்கிறதெல்லாம் அதுக்கு கிட்ட இருந்தே கேட்டதுனால, இப்போ வேறு வழி இல்லாதனால நான் அவர் இல்லையே, நான் அவரை பற்றி ஏதாவது பேசணுங்கிறதுக்காக நான் தொடர்ந்து பேசிட வேண்டியதாக இருக்குது. அப்போ அவர் வந்து பல கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வருவார். அப்போ நெல்லை வசந்தன் ஐயா சொல்லும்போது என்ன சொல்லுவார், இந்த பலன் சொல்கிற விதம் இருக்குல்ல, இது வந்து எல்லா ஜாதகங்களுக்கும் ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடாது. 64 வகையான ஜாதகங்கள் இருக்குது. இந்த 64 வகையான ஜாதகங்களும் அவருக்கு தெரியும். எங்களை மாதிரி கூட இருந்தவங்களும் ஒரு 10, 15, 20 வரைக்கும் தெரியும். இந்த 10 கூட தெரியாத இருக்கிற சில கிரகங்கள் இருக்குல்ல, இதில் தான் சிக்கல் ஆரம்பிக்குது. இப்போது ஒரு 9 கிரகம் தான், மொத்தம் 12 கட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு ராசி கட்டம் கிடையாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு, மற்ற 5 கிரகங்களுக்கும் 2 வீடு. இப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3க்குள்ள மட்டுமே கிரகம் இருக்கும். சில பேருக்கு நீங்க இதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். நீங்க ராகு கேது மட்டும் கொஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல இருக்குன்னு தருவ. இந்த மேஜரான கிரகங்கள் நெருப்பு ராசியில மட்டுமே இருந்ததுன்னா அதுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பா. அப்போ ஜென்ரலா இப்ப நம்ம நெருப்பு ராசியை பத்தி சொல்லுவோம். நெருப்பு அப்படிங்கிறது நம்ம 3 நெருப்பு சொல்லிட்டு வந்தோம்ல. மலையில ஏற்படக்கூடிய தீ, வீட்டுல அடுப்பு எரிக்கக்கூடிய தீ, காட்டு தீ. இந்த 3 தீக்குமே வித்தியாசம் இருக்கு. இப்போ மேஷம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மேஷம் வந்து இந்த 3 கிரகங்களை விட, தனுசை விட, சிம்மத்தை விட பெரிய பவர்ஃபுல்லான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசியில மேஷத்துக்கு தான் அதிக பவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து சிங்கம்லாம் இருக்கு, சிங்கத்தை விட்டு ஆடுக்கு போய் அவ்வளோ பவர் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. மேஷ ராசிகள் வந்து உங்களுக்கு பேரே நீட்டின கத்தில பாயிரவங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு வீரத்துல வந்து சூரியனையும் எஞ்சி நிற்கக்கூடியது செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கு தளபதி, ரத்தம், சிவப்பு. உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதான்னு கேட்குறாங்கல்ல, ரத்தத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய். அப்போ அவனுக்கு பட்டுன்னு கோபம் வரும். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள் படிக்கிறோம்ல, அவங்களோட அடையாளம் என்ன? செவ்வாய் தானே, சிவப்பு தானே, அதுவே செவ்வாய் தானே. அப்ப செவ்வாய்ங்கிறது வீரியத்தையும் வீரத்தையும் குறிக்கிறது. அதாவது எப்படி சொல்லாங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்தால் சூரியன், தீத்துட்டு பேசுனா செவ்வாய். புரியும் நினைக்கிறேன் அந்த வீரியம். அப்ப இந்த செவ்வாய் வந்து இந்த 12 ராசிகள்ல ஒரு கிரகமும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உச்சமாகும், ஒரு இடத்துல நீச்சமாகும், ஒரு இடத்துல சமமாகும், ஒரு இடத்துல பகையாகும், ஒரு இடத்துல நட்பாகும், இப்படி மாறி மாறி வரும். இப்ப சூரியன்ங்கிறதான இருக்கிறதுல எல்லா கிரகங்களுக்கும் தலை. அந்த தலை போய் உச்சமாகிற இடம் சித்திரை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி. அவர் வந்து மன்னர். இன்னொரு பக்கம் தளபதி. மன்னர்கள் ஆர்டர் போட்டாலும் களத்துல இறங்கி சண்டை போடுறது யாரு? தளபதி தானே. அவர் வந்து அந்த இடத்துல ஆட்சி பெறுவார். அப்போ ஒரே இடங்கள்ல வந்து சூரியன் உச்சம் பெற்று செவ்வாய் ஆட்சி பெறுவதனால மேஷராசிக்காரர்கள் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா பணத்தை விட கம்பீரத்துக்கும் சுயமரியாதைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு நெருப்பு ராசி. அடுத்தது சிம்ம ராசி எடுத்துக்கோம். சிம்மம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்களா, சிம்மாசனம் இருக்கு இல்லையா. சிம்மாசனத்தில் உட்காரணும்னா உங்களுக்கு சிம்மம் நல்லா இருந்தால் தான் சிம்மாசனத்திலே உட்கார முடியும். நிறைய பாடல்களில் சொல்கிறோம்ல. அப்போ சிம்மாசனம் யோகம் யாருக்கு கிடைக்கும்னா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒருத்தவங்களுக்கு சிம்மாசனத்தில் உட்காரணும்னா அதுக்கு நேர் 7ஆம் இடம் வந்து கும்பம். கும்பம் வந்து கோபுரத்தை குறிக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லையா. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா. அப்போ கும்பத்தோட அனுக்கிரகம் இருந்தால் தான் நீங்கள் வந்து சிம்மத்தில் உட்கார முடியும். அப்போ எல்லாருக்கும் பகையை வந்து 7ஆம் வீட்டில் வச்சுருப்போம். பகையாளிகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அப்படி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ சிம்மம்னு வரும்போது சிங்கத்தை நம்ம ஒரு அடையாளமாக காட்டிகிட்டு இருக்கோம். சிங்கம்ங்கிறது கம்பீரத்தோட அடையாளம் இல்லையா, அது ஒரு அடையாளம். அப்போ அது ஒரு மாதிரியான தீ. அப்போ மேஷத்தை விட அடுத்த லெவலில் வந்து சிம்மம் வருது. அது தளபதினா இது மன்னன். அதுக்கடுத்து இன்னொன்று வாங்க, அது வந்து சரம். மேஷம் வந்து சரராசி, சிம்மம் வந்து ஸ்திரராசி,
மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய நெருப்பு ராசி வந்து உபயராசி தனுசு. தனுசு இதோட அடையாளமா வச்சுப்போம். வில்லம்பு. வில் அம்பு. வில்லுனால வில்லுக்கு விஜயன் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் இல்லையா? ராமரோட அடையாளமும் வில்லு தானே. இப்போ அப்படியே பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வில்ல சொல்றான்னா, மகாபாரதம் நடந்த யுத்தம் நடந்ததா அதை குறிப்பாங்க. அந்த இடத்துல. மார்கழி மாசம் தான் சூரியனுக்கு தனுசு ராசிக்கு சூரியன் வரும். அது கார்னர்ல இருக்கு இல்லையா? நீங்க மெயின் ரோட்ல வேகமா போயிட்டு இருப்பீங்களே தவிர கார்னர்ல எப்படி போவீங்க? ஆமா. ஸ்லோ பண்ணி தானே போவோம். இதுல இருக்கிறதுல தனுசு ராசிக்கு சாபராசின்னு ஒரு பேர் இருக்கு. சாபம்னா இந்த சாபத்தை நினைச்சுக்காதீங்க. அந்த இடத்துல போனா எல்லா பிளானட்ஸும் கொஞ்சம் ஜர்க் ஆகும், ஸ்லோவா தான் திரும்பும். ஓகே. இது இந்த சயின்டிஃபிக்காகவும் அது நம்ம பார்த்தா தெரியும். இது எப்படின்னா அதனால அதுக்கு சாபராசின்னு ஒரு பேர். அதை வந்து மகாபாரத யுத்தம் நடந்ததான்னு சொல்லுவாங்க. புராணத்து மேல நம்பிக்கை இருந்தால் நம்ம அதை வந்து பேசக்கூடாது, ஒப்பிட்டு பேசுறதுனால சொல்றோம். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது வில்லு அம்பு எல்லாம் அதை தான் குறிக்குது. அந்த இடத்துல தான் வந்து பகவத்கீதையை உபதேசிச்சதுனால சொல்றோம். மகாபாரத யுத்தம் நடந்த 18 நாட்கள் சொல்றோம். அப்ப அங்க பாத்தீங்கன்னா கோயில்கள் இருக்கும், கட்டடங்கள் இருக்கும், கல்லறைகள் இருக்கும், உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கும், சண்டை பயிற்சி கூடங்கள் இருக்கும், நிதி நிறுவனங்கள் இருக்கும், புத்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு நெருப்பு கடுமையான சண்டையை குறிச்சுது. ஆமா. அடுத்த நெருப்பு வந்து ஆளக்கூடிய வர்க்கத்தை குறிக்கக்கூடிய சிம்மத்தை குறிச்சுது. மூணாவது நெருப்பு நீதி போதனைகள் வழிநடத்தக்கூடிய குருமார்களை குறிக்கிறது. இதுதான் 3 நெருப்புக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ஒன்று வந்து ஒரே நெருப்பு ராசின்னு நம்ம கிளாசிஃபைட் பண்ணால் கூட ஒன்று சரராசியாக இருக்கும், ஒன்று ஸ்திர ராசியாக இருக்கும், ஒன்று உபயராசியாக இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் கேட்ட நெருப்பு ராசிகளுக்கான விளக்கம். நம்ம என்ன சொல்லுவோம், லக்னாதிபதி உச்சமாக இருந்தால் ரொம்ப வலிமையானவர்கள் அப்படின்பாங்க. இந்த இடத்துல சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அதை நம்ம ரொம்ப கணக்கெடுக்கணும். இப்போ 9ஆம் இடம் வந்து சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் உச்சமாகக்கூடிய மேஷம். ஆனால்